ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வேர்ல்டு கப் ஃபைனல்லையோ இல்லை செமி ஃபைனல்லையோ இந்தியா போயிடுச்சு அப்படின்னா, ஆப்போனண்ட்டாக ஆஸ்திரேலியாவோ இல்லை நியூசிலாந்தோ வந்துருச்சு அப்படின்னா, அந்த மேட்ச் வர்ற வரைக்கும் செம்ம ஹைப் இருக்கும், பயமாகவும் இருக்கும். இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற ஒரு பயமும் எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியர்கள் மனநிலையில் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஓட் கவுண்டிங்க்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த 2 நாட்களுக்குள்ளே மக்கள் மனசை குழப்பறதுக்கு திமுக சைடும் ஏடிஎம்கே சைடும் என்னென்னமோ வித்தைகளை பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவனுங்க ஆடுற ஆட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா கடந்த 75 வருஷமா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை தான் தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கா அப்படின்ற ஒரு புது கட்சி வந்து இந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெருமளவு ஆதரவு இருந்தும் மூல முடுக்கலுக்கு எல்லாரும் இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 கட்சிகளும் மொல்ல மாதிரி முடிச்சு விக்கி கேப் மாதிரி கேன பையன்னு எல்லாருமே கலந்து இந்த 2 கட்சிகளும் இருக்காங்க. இவனுக்கு திருட்டு வேலை சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை பார்த்து இவனுங்க ஜெயிச்சு மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சி புரியுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாடு நாசமாக தான் போகும். இவனுக்கு முந்தானே வரைக்கிற நியூஸ் சேனல்ஸுமே எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் போல் ஆவாரா இல்லை கமலஹாசன் போல் ஆவாரா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏன் எம்ஜிஆர் ஆவாரா இல்லை என்டிஆர் ஆவாரான்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது கூட இவனுக்கு குண்டி எரியுது. இப்படி உடம்பு முழுக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு நடமாடிட்டு இருக்க இவனுங்களுக்கு மத்தியில் தாவேக்கா எப்படி ஜெயிக்கும் அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயமா எழுந்திருக்கு. இந்நிலையில சென்னை ஹார்பர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரான சேகர் பாபு இவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய டிவிகே வேட்பாளரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிருக்காரு. இவரை மிரட்டினது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைவரையும் முடிச்சிருவாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு குலவரித்தனமான ஒரு துணியில் இந்த டிவிகே வேட்பாளரை மிரட்டியிருக்காரு இந்த சேகர் பாபு. ஆல்ரெடி இந்த சேகர் பாபு மேலே எக்கச்சக்கமான கொலை வழக்குகள், போதைப் பொருள் வழக்குகள், கடத்தல் வழக்குகள்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த பொதுமக்கள் இந்த மாதிரியான பரதேசிக்கு எப்படி தான் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல.